இன்றைக்கு எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு ஒருவேளை பணம் வசூல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் பணம் வசூல் பண்ணா என்ன பண்றது? பக்கத்துல கூட போயிடக்கூடாது. இட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் த காட்ஸ் வேர்ட். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தேவாலயத்தை கட்டுவார்கள். தேவன் தேவாலயத்தை கட்டிவிட்டார். நாம் தான் தேவாலயம். we are the temple of God. ஆனா அவங்க அந்த சத்தியம் இல்ல. அன்றைக்கே ஆலய முறைமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலி மரணத்துல என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு எரிஞ்சிட்டார். தேவாலயம்னா அங்க யார் இருக்கணும்? பிரதான ஆசாரியன் இருக்கணும். பிரதான ஆசாரியன் இருக்கிறாருன்னா அங்க என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். அதையெல்லாம் ஆண்டவர் ஃபுல்லா ஒழிச்சிட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. கீழிருந்து மேலாய் அல்ல, மேலிருந்து கீழாய் தேவனே அதை கிழிக்கிறார். இனிமேல் யாரு வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். திரைச்சீலைக்குள்ள இதுக்கு முன்னாடி யாரு போவா? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இனி யாரு வேண்டுமானாலும் போகலாம். இனி தேவாலயத்தின் திரைச்சீலை தேவையில்லை. தேவ ஆலயம் தேவையில்லை. பிரதான ஆசாரியன் இல்லை. ஒரே ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். பெரிய மேய்ப்பனா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரே பலியினாலே நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இனி நமக்கு ஒரு பலி இல்லை. இனி நமக்கு ஒரு ஆலயம் இல்லை. நோ மோர் சாக்ரிஃபைசஸ். அதாவது இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் ஒண்ணு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நம்பாமல், இதை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்கள் என்ன செய்வாங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள், ஆலயத்தை கட்டுவார்கள்.